يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل وسلم على رسولك سيدنا ونبينا مولانا محمد وعلى آل سيدنا ونبينا مولانا محمد وبارك وسلم عليه. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله جل على ذكره. ونشهد أن محمد رسول الله صلى الله عليه وسلم عبده وسفيه وخيرته على خلقه وأمينه على وحيه وحفيظه على أمته وعلى من تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فقد قال جل وعلا في كلامه الأعلى: لا يستوي أصحاب النار وأصحاب الجنة أصحاب الجنة هم الفائزون. صدق الله مولانا العظيم. وأيضا قال نبينا صلى الله عليه وسلم: اللهم إنا نعوذ بك من عذاب جهنم أو كما قال عليهم الصلاة والسلام. புகழனைத்தும் எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா ஒருவனுக்கே உரித்தாகுக. அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் ஹஜ்ரத் நபிகள் பெருமானார் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் வலியுற்று வாழ்ந்து வந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், நல்லடியார்கள், நாதாக்கள், இறைநேச செல்வர்கள், குறிப்பாக இந்த புனிதம் மிகுந்த ரமதானுடைய மாதத்தில் அல்லாஹ்வுடைய இல்லத்தில் நோன்பாளிகளாக அவனின் அன்பையும் அருளையும் வேண்டி விரும்பி அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் குறைவின்றி நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரித்தான அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹுடைய அளப்பெரும் கிருபையால் நாம் இன்று மக்ரிபில் இருந்து ரமதானுடைய 3வது பத்தை, ரமதானின் மிக முக்கியமான இறுதி 10 நாட்களை நாம் அடைய இருக்கின்றோம். ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள்: ரமதானின் இறுதி 10 ஒற்றைப்படை இரவுகளிலே நீங்கள் லைலத்துல் கத்ர் இரவை நீங்கள் தேடிக்கொள்ளுங்கள் என்று. அதே போன்று இந்த இறுதி 10 நாட்களின் இரவு நேரங்களில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்கள் குடும்பத்தார்களை, தங்கள் மனைவிமார்களை, அவர்கள் உறங்கி இருந்தால் அவர்களை எழுப்பிவிட்டு இந்த இறுதி 10 இரவு நேரங்களிலே இபாதத்து செய்யுமாறு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் மனைவிமார்களுக்கு சொல்லிய விஷயங்களையும் ஹதீஸுகளில் பார்க்கின்றோம். ஆக கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, ரமதானின் கடைசி அந்த 10 என்பது 1000 மாதங்களை விட மிகச் சிறந்த புனிதமான லைலத்துல் கத்ர் இரவை அதன் ஒற்றைப்படை இரவுகளிலே தேடுவது நம்மின் மீதான வாஜிபாக இருக்கிறது. எல்லாம் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா அப்படியாக இந்த வருடத்தினுடைய புனிதமான லைலத்துல் கத்ர் இரவை அடைகின்ற பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கும் நம் குடும்பத்தார்களுக்கும் அல்லாஹ் வழங்கல் புரிவானாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, இந்த 3வது 10 என்பது இத்துக்கும் மினன் நார், நரகிலிருந்து விடுதலை பெறுகின்ற, அல்லாஹ்விடத்திலே நரக விடுதலை கேட்கின்ற ஒரு 10ஆக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள். அந்த அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையில எந்தெந்த இபாதத்துகளின் மூலமாக, எந்தெந்த அமல்களின் மூலமாக நாம் அல்லாஹ்விடத்துல நரகிலிருந்து விடுதலையை தேடிக்கொள்ளலாம் என்கின்ற பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வழிகாட்டி இருக்கக்கூடிய பல்வேறு விதமான ஹதீஸ்களை நம்ம பார்க்கிறோம். நமக்கு தெரிந்த வரைக்கும் ஒன்று அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்பது, இறைவா எங்களுக்கு நீ
நரகிலிருந்து பாதுகாப்பை தருவாயாக, எங்களுக்கு நீ சொர்க்கத்தை தருவாயாக என்று அல்லாஹ்விடத்தில் நாம் துஆ கேட்பது ஒரு முறை. அது அல்லாமல் சில வழிமுறைகளை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இபாதத்துகளாக அல்லது துஆக்களாக இன்னபிற அமால்களாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தருகின்றார்கள். அதன் மூலமும் ஒரு முஃமின் என்ன செய்து கொள்ளலாம், நரகிலிருந்து அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பை தேடிக்கொள்ளலாம் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நான் மேலே ஓதி காட்டிய இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், ஒருபுறம் சொர்க்கவாசிகள், இன்னொருபுறம் நரகவாசிகள். இதில் அஸ்ஹாபுல் ஜன்னா ஹுமுல் ஃபாயிஸூன், யார் சுவனவாசிகளாக இருக்கிறார்களோ அவர்கள் மட்டுமே வெற்றியாளர்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அதோடு மட்டுமல்ல, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல்வேறு விஷயங்களிலிருந்து அல்லாஹ்விடத்துல தினம் தினம் பாதுகாவல் தேடினார்கள். அதுல ஒரு விஷயம், இறைவா, நரகனுடைய வேதனையில் இருந்தும் நரகத்தில் நுழைவதிலிருந்தும் எங்களை நீ பாதுகாப்பாயாக என்று ஒவ்வொரு நாள் காலையிலும் ஒவ்வொரு நாள் அசருக்கு பின் உண்டான அந்த துஆக்களிலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தினம் தினம் கேட்டதாக பார்க்கிறோம். அந்த அடிப்படையில் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான், வல்லதீன யகூலூன ரப்பனா ஸ்ரிஃப் அன்னா அஸாப ஜஹன்னம் இன்ன அஸாபஹா கான கராமா. இறைவா, நாளைக்கு மறுமையிலே எங்களை நீ நரகின் பக்கம் திருப்பி விடாதே, எங்களை நரகிலிருந்து நீ பாதுகாத்து விட்டு எங்களை நீ சொர்க்கத்திற்கு அனுப்புவாயாக என்று அல்லாஹ் குர்ஆனில் நமக்கு கற்றுத் தருகின்றான். அதோடு மட்டுமல்ல, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், எந்த ஒரு முஸ்லிம் அல்லாஹ்விடத்துல துஆவில 3 தடவை கேட்கின்றானோ, இறைவா நீ எங்களை நரகத்திலிருந்து எங்களை நீ பாதுகாப்பாயாக என்று 3 தடவை கேட்டால், இல்லா காலத்தின்னார் அல்லாஹும்ம அஜிருஹு, அந்த மனிதனுக்காக வேண்டி நரகம் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்யுமாம், இறைவா இவனை நீ நரகிலிருந்து பாதுகாத்து விடுவாயாக. அடுத்து பெருமானார் சொல்லி காட்டுகின்றார்கள், மா யஸ்அல் ரஜுலுன் முஸ்லிமன் அல்லாஹ் அல் ஜன்னத தலாதா இல்லா காலத்தில் ஜன்னா அல்லாஹும்ம அத்கில்ஹு. ஒருவன் 3 தடவை அல்லாஹ்விடத்திலே சொர்க்கத்தை வேண்டுகிறான் என்று சொன்னால் அந்த சொர்க்கம் இவனுக்காக வேண்டி அல்லாஹ்விடத்தில் துஆ செய்கிறது, இறைவா இவனை நீ சொர்க்கத்தில் நுழைய செய்வாயாக என்கின்ற அந்த ஹதீஸை ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறார்கள், அபூ தாவூதில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸாக இருக்கிறது. அதோடு மட்டுமல்ல, ஒவ்வொரு நாள் காலையிலும் சுபஹுக்கு பின்பாக 7 தடவை அல்லாஹ்விடத்திலே நாம் தினம் தினம் துஆ செய்ய வேண்டும். அல்லாஹும்ம அஜிர்னா மினன் நார், அல்லாஹும்ம அஜிர்னா மினன் நார் என்கிற துஆவை சுபஹ் தொழுகைக்கு பின்பாக இந்த துஆவை 7 தடவை காலையிலும், மக்ரிபிற்கு பின்பாக 7 தடவை மாலையிலும் என்ன செய்ய வேண்டும், அல்லாஹ்விடத்தில தினசரி இறைவனிடத்துல ஒரு நாளைக்கு 14 தடவை இந்த துஆக்களை அல்லாஹ்விடத்திலே நாம் கேட்க வேண்டும். இந்த அல்லாஹும்ம அஜிர்னா மினன் நார் என்கிற துஆவை நாம் கேட்பதன் மூலமாக நமக்கு என்ன ஏற்படுகிறது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகின்றார்கள், நீங்கள் காலையில் 7 தடவை இந்த துஆவை ஓதி ஃபஇன்னக இன் மித்த மின் யௌமிக கதபல்லாஹு லக ஜவாஸம் மினன் நாரி. ஒருவர் காலையில் ஓதி அவர் காலையில் என்ன செய்கிறார், மாலைக்கு முன்பாக மரணித்து விடுகிறார் என்று சொன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவர் சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தை கடந்து இலகுவாக சொர்க்கத்திற்கு நுழைவதற்கு அல்லாஹ் உதவி செய்கின்றார். ஏன்னா சிராத்துல் முஸ்தகீம் பாலம் என்பது நரகத்தின் மீது அமைக்கப்பட்ட நம்முடைய முடியை விட ரோமத்தை விட மிக மெல்லியதாக இருக்கக்கூடிய ஒன்றுதான் சிராத்துல் முஸ்தகீம் என்ற பாலம். அந்த பாலத்தின் மீது கடப்பதற்கு அல்லாஹ்வுடைய உதவி எப்பொழுது கிடைக்கிறது ஒரு மனிதனுக்கு, இந்த துஆவை காலையில் 7 தடவை மாலையில் 7 தடவை அவன் தினம் தினம் ஓதுகின்ற போது அல்லாஹ் அந்த உதவியை தருகிறான். இமாம் பெருமக்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், கதபல்லாஹு லக அன் துஜாவிஸன் நார வ தமுர் ஃபௌக ஸிராத நாஜியம் மின்ஹா. நீ ஸிராத்துல் முஸ்தகீம் பாலத்தில் இருந்து இலகுவாக கடப்பதற்கான உதவி என்பது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து உனக்கு கிடைக்கிறது என்கின்றார்கள். அப்ப நம்முடைய வழமையான அன்றாட நேரங்கள்ல ரமதான் அல்லாத எல்லா நாட்கள்லயுமே இது துஆவி அல்லாஹ்விடத்துல காலையில் 7 தடவை மாலையில் 7 தடவை அல்லாஹும்ம அஜிர்னா மினன் நார் அல்லாஹும்ம அஜிர்னா மினன் நார் என்கிற துஆக்கள் அல்லாஹ்விடத்துல நம்ம என்ன செய்யணும், நம்ம கேட்கணும். ஒன்று. இரண்டாவது முக்கியமானது, முதல்ல ஒரு முஃமின் பிறக்கும் போது முஸ்லீமாக இருக்கிறான், அது அல்லாஹ் கொடுத்த மிகப்பெரிய நிஅமத். ஆனால் அவன் இறக்கும் போது முஸ்லீமாக என்ன செய்தாக வேண்டும், இறந்தாக வேண்டும். முஸ்லீமாக இறக்கும் போதுதான் அவன் சொர்க்கத்திற்கு சொந்தக்காரனாக இருக்கிறான். ஒருவேளை பெரும்பாவியாக இருந்தால் அவன் நரகத்தில் தண்டனை பெற்று அவன் அந்த தண்டனை முடிந்ததற்கு பின்பாக அவர்கள் என்ன செய்வார்கள், நரகிலிருந்து விடுதலை பெறுவார்கள். நரகிலிருந்து விடுதலை பெற்று அல்லாஹ் வெளியே கொண்டு வந்து
மாஉல் ஹயா நஹருல் ஹயா என்கின்ற ஒரு ஆறு ஒன்று ஓடும். இவர்கள் நரகனுடைய அந்த வேதனையிலிருந்து வெளியே வரும்போது கருப்பித்தவர்களாக அவர்கள் உடம்பெல்லாம் கண்ணங்கரேன் என்று வெளியே வருவார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா வெளியில் கொண்டு வந்து நஹருல் ஹயா என்கின்ற அந்த ஆற்றில் ஒரு முக்கி அல்லாஹ் எழுப்புகின்ற போது அவர்கள் நூறாக மாறிவிடுவார்கள், இளமையாக மாறிவிடுவார்கள். இப்பொழுது அல்லாஹ் அந்த மனிதனிடத்திலே கேட்பான், நீ உலகத்தில் ஏதாவது நீ நிம்மதியை, சந்தோஷத்தை, மகிழ்ச்சியை நீ அனுபவித்திருக்கிறாயா என்று கேட்டபோது அந்த அடியான் சொல்லுவான், ரப்பே உலகத்தில் இதுவரைக்கும் நான் எந்த சந்தோஷத்தையும் அனுபவிச்சதே கிடையாது, எந்த மகிழ்ச்சி அனுபவிச்சதே கிடையாது. அல்லாஹ் சொல்லுவான், இப்பொழுது நீ சொர்க்கத்திற்குள்ளே போ, சொர்க்கத்துக்குள்ளே போ. நீ தேடுகின்ற அந்த சந்தோஷம், நீ தேடுகின்ற அந்த மகிழ்ச்சி என்பது உனக்கு அங்கே கிடைக்கும் என்பதாக ஹதீஸ்கள்ல பார்க்கிறோம். சில நபர்கள் நேராக சொர்க்கத்திற்கு போயிடுவாங்க, சில நபர்கள் நரகில் இருந்த தண்டனை பெற்று திரும்ப வருவாங்க. இவங்க ரெண்டு பேருக்கான வித்தியாசங்கள் அங்கே காட்டப்படும். யாரு இறந்த உடனே அல்லாஹ்வுடைய அந்த கேள்வி பதிலை முடித்து நரகத்திற்கு போகாம நேரா சொர்க்கத்திற்கு போறார்களோ அவங்களுக்கும், நரகில் தண்டனை பெற்று திரும்ப அவர்கள் சொர்க்கத்துக்கு வருகிறார்களே இவர்களுக்குமான ஒரு அடையாளம் அங்கே காட்டப்படும். எப்படி என்றால், அவர்களுடைய கழுத்துல, யார் நரகில் இருந்து தண்டனை பெற்றார்களோ அவர்கள் கழுத்துல ஒரு சீல் வைக்கப்படும். தராவியுடைய தொழுகைக்கு பின்பாக 20 ரக்காத் முடிஞ்சதுக்கு பின்பாக துஆவை ஓதுவோம். நம்ம அந்த துஆல நாம் இந்த வார்த்தையை சொல்லுவோம், அல்லாஹும்ம இன்னலக ஃபீ குல்லி லைலத்தின் மின் லயாலி ஷஹ்ரி ரமலான உதகா. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த ரமலானுடைய இரவுகள்ல என்ன செய்கிறான், நிறைய நபர்களை நரகத்தில் இருந்து சொர்க்கத்திற்கு அனுப்புகிறான். அப்படி நரகத்தில் சொர்க்கத்திற்கு அனுப்பப்படுகிற நபர்களுக்கு கழுத்தில் ஒரு சீல் வைக்கப்படும். நீங்கள் நரகில் இருந்து விடுதலை பெற்று இப்படி சொர்க்கத்திற்கு போகின்றவர்கள் என்று. அப்ப சொர்க்கத்துல ரெண்டு விதமான நபர்கள் இருப்பார்கள். ஒன்று நேரடியாக சொர்க்கத்திற்கு சென்றவர்கள், இன்னொன்று நரகில் தண்டனை பெற்று சொர்க்கத்திற்கு போகின்றவர்கள். அவர்களுக்கு அடையாளம் படப்படும் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அது கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வுடையார்களே, நரகில் இருந்து பாதுகாப்பை தேட வேண்டிய அதே நேரத்தில் நாம் இன்னொரு விஷயத்தையும் அல்லாஹ்விட்ட கேட்க வேண்டும். இறைவா, நாங்கள் மரணிக்கும் போது முஸ்லீமாக மரணிக்கக்கூடிய நசீபை தந்தல் புரிவாயாக, கலிமாவோடு மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை தந்தல் புரிவாயாக. அது இருந்தால் மட்டும்தான் நரகில் இருந்து விடுதலை என்ன செய்ய முடியும், நம்மால் பெற்றுக் கொள்ள முடியும். ஒன்று. இரண்டாவது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வை நேசிப்பது, அதே போன்று அல்லாஹ்வுடைய ரசூலை நேசிப்பதும் ஒரு மனிதனை நரகிலிருந்து விடுதலை பெற செய்துவிடும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துல ஒரு மனிதர் வருகின்றார். முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸாக இருக்கிறது. மதஸ்ஸாஅ, கியாமத் எப்பொழுது வரும் என்று கேட்கின்றார். பெருமானார் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, வமா அஅதத்த லஹா, நீ கியாமத் எப்போ வரும் கேட்கிறது சரிதான், ஆனா நீ கியாமத் வந்து விட்டால் நீ இறந்து விடுவாய், நீ மறுமையில் அல்லாஹ்வை சந்திக்கணுமே, அதற்காக வேண்டி நீ என்ன தயார் செய்து வைத்திருக்கிறாய்? அப்ப அந்த மனிதர் சொல்லுவார், லா ஷைய, என்கிட்ட எதுவுமே இல்ல, எந்த தொழுகையும் இல்ல, எந்த நோம்புமே இல்ல, எதுவுமே தயார் செய்து வைக்கல. சொல்லிட்டு அந்த மனிதர் சொல்லுவார், இல்லா அன்னி உஹிப்புல்லாஹ வ ரசூலுஹு, ஆனாலும் நான் அல்லாஹ்வை நேசிக்கிறேன், ரசூலை நேசிக்கிறேன். அப்ப பெருமானார் சொன்னார்கள், அந்த மஅமன் அஹ்பப்த, நீ யாரை நேசிக்கிறாயோ அவர்களோடு நீ எங்கே இருப்பாய், நீ நாளை மறுமையில இருப்பாய் என்று சொன்ன உடனேயே ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு சின்ன பையனா கூட பெருமானாருடன் இருக்கிறார்கள். உடனே சொன்னார்கள், ஃபமா ஃபரஹனா பிஷைஇன் ஃபரஹன் ஷதீதா, எங்களுக்கு இந்த வார்த்தையை கேட்டு கடுமையான சந்தோஷம். ஏன்னா ஒருவன் உலகத்துல தனக்காக வேண்டி, மறுமைக்காக வேண்டி எந்த நன்மைகளையும் சேமிக்காவிட்டா போதிலும் கூட அல்லாஹ்வை ரசூலை நேசித்தால் நாளை அவர்களோடு அவன் இருப்பான் என்றால் அவன் எங்கு இருப்பான், சொர்க்கத்துக்குள்ளதானே இருப்பான். அனஸ் ரலியல்லாஹு கூட சொல்லி காட்டுகின்றார்கள், எனக்கு இது இன்னும் சந்தோஷத்தை தந்தது. ஏன்னா நான் அல்லாஹ்வை நேசிக்கிறேன், ரசூலை நேசிக்கிறேன், அபூபக்கரை நேசிக்கிறேன், உமரை நேசிக்கிறேன். வ அர்ஜு அன் அகூன மஅஹும் பிஹுப்பி இய்யாஹும், இவர்களை நேசிக்கிற காரணத்தினால் நாளைக்கு மறுமையில பெருமானாரோடு, அபூபக்கரோடு, உமரோடு நான் சொர்க்கத்தில் இருப்பேன் என்பதாக ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு சொல்லுகின்ற அந்த வார்த்தைகளை நம்ம பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வுடையார்களே, அல்லாஹ்வையும் ரசூலையும் நம் உயிரைக்கான நேசிப்பதும் நரகிலிருந்து பாதுகாப்பை பெற்றுத்தரும் என்கின்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அடுத்து அஸ்ஸதகா, நிறைய தான தர்மங்களை செய்வது. நிறைய தர்மங்களை செய்வது என்பது நமக்கு நரகிலிருந்து விடுதலையை பெற்றுத்தரும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டுகின்றார்கள், நாளைக்கு மறுமையில் ஒரு அடியான் வலதுபுறத்திலே திரும்பி பார்ப்பான், அவன் செய்த நல்ல அமல்கள் அங்கே இருக்கும். இடதுபுறத்திலே திரும்பி பார்ப்பான், அவன் செய்த பாவங்கள் அங்கே நிற்கும். ஆனால் அவனுக்கு முன்பாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டுகின்றார்கள், வயன்துரு பைன யதைஹி ஃபலா
பார்த்து கொண்டிருப்பான். வலதுபுறம் நல்லவர்கள், இடதுபுறம் பாவங்கள், முன்பாக நரகம் இருக்கும். சொல்லிட்டு பெருமானா சொல்லி காட்டினார்கள், ஃபத்தகுன்னார, நீங்கள் நரகை பயந்து கொள்ளுங்கள். வலவு பிஷிக்கு தம்மரத்தின், ஒரு பேரித்தம்பளத்தின் ஒரு பகுதியாவது, ஒரு பேரித்தம்பளத்தை ரெண்டா பிரிச்சு ஒரு பகுதியை சதகா கொடுப்பதன் மூலமாகவாவது நீங்கள் அல்லாஹ்விடத்தில் இறைவா என்னை நீ நரகிலிருந்து பாதுகாத்து விடு என்று துஆ செய்யுங்கள். ஒருவேளை உங்களுக்கு ஒரு அரை பேரித்தம்பளம் கூட தர்மம் செய்வதற்கு வசதி இல்லை என்றால் பெருமானார் சொல்லி காட்டுகின்றார்கள், ஓபி கலிமத்தின் தையிபத்தின், உங்கள் சகோதரிடத்தில் நல்ல அழகான வார்த்தைகளை பேசுவதன் மூலமாக நீங்கள் நரகிலிருந்து நீங்கள் விடுதலை பெற்றுக் கொள்கின்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆக நம்முடைய தான தர்மங்களும் நம்மை நரகிலிருந்து பாதுகாக்கக்கூடிய ஒன்றாக பெருமானார் சொல்லி காட்டுகின்றார்கள். அதே மாதிரி சியாமு தத்தவ்வுஇ, அதிகமான நஃபிலான நோன்புகளை நோற்பது. ரமதான் அல்லாத காலங்கள்ல நமக்கு தெரிந்த சுன்னத்தான ஐயாமுல் பீர், ரமதானுடைய அந்த காலங்கள் அல்லாத மற்ற காலங்கள்ல 13, 14, 15 நோக்கக்கூடிய ஒவ்வொரு மாதமும் நோக்கக்கூடிய 3 நோன்புகள். அல்லது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்க, வாரம் திங்கட்கிழமை அல்லது வியாழக்கிழமை நோன்பு நோக்கக்கூடிய பழக்கம் கொண்டிருந்தார்கள். இப்படியாக நஃபிலான நோன்புகளை நோற்பது என்பது பெருமானார் சொல்லி காட்டினாங்க சஹாபாக்களிடத்துல, அஸ்ஸியாமு ஜுன்னத்தும் மினன் நார் கஜுன்னதி அஹதிக்கும் மினல் கிதாலி, எதிரிகள் போர்க்களத்தில் உங்களை தாக்கும் போது அவர்களின் தாக்குதலிருந்து உங்களை தற்காத்துக் கொள்வதற்கு எப்படி கேடயம் இருக்கிறது, அதுபோன்று இந்த நோன்பு என்பது, நஃபிலான நோன்புகள் என்பது நாளை மறுமையில உங்களை நரகிலிருந்து தடுக்கக்கூடிய ஒரு கேடயமாக, ஒரு பாதுகாப்பு அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறார். யார் அல்லாஹ்வுடைய பாதையில நஃபிலான நோன்புகளை நோக்கிறாரோ அல்லாஹ் அவருக்கும் நரகத்திற்கும் மத்தியில 70 ஆண்டுகள் இடைவெளி தூரத்தை அல்லாஹ் ஏற்படுத்துகிறார். அவருக்கும் நரகத்திற்குமான தூரங்கள் என்பது, ஒரு மனிதன் இங்கு இருந்து 70 ஆண்டுகள் நடந்து சென்றால் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரங்களை அல்லாஹ்வுடைய பாதையில ஒரு நோன்பு நோற்றால் அல்லாஹ் அந்த அடியானுக்கும் நரகத்திற்குமான இடைவெளியை இவ்வளவு தூரமாக ஆக்குகின்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வுடையார்களே, ஒருபுறம் அல்லாஹ்விடத்தில் துஆவை கேட்கின்ற அதே நேரத்தில் இது மாதிரியான விஷயங்களை கவனத்தில் நம்ம கொள்ள வேண்டும். அடுத்ததாக பெருமானார் ஸல்லல்லாஹு சொல்லி காட்டுகின்றார்கள், ஜமாத்துடன் தொழுகை தொழுவதும் ஒரு அடியானை நரகிலிருந்து பாதுகாப்பு தந்துவிடும் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஹதீஸ்கள்ல பார்க்கிறோம், மன் ஸல்லா லில்லாஹி 40 யௌமன் ஃபீ ஜமாஅத்தின் யுத்ரிகு தக்பீரத்துல் ஊலா, ஒருவன் 40 நாட்கள் தொடர்ந்து தக்பீர் தஹ்ரீமாவோடு 5 நேர தொழுகைகளை அவன் தொழுகிறான் என்று சொன்னால் குதிபத் லஹு பாஅதானி, அவனுக்கு 2 விடுதலைகள் அவனுக்கு கடமையாக எழுதப்படும் நாளைக்கு மறுமையில. ஒன்று என்ன அப்படின்னா பராஅத்தும் மினன் நார், நரக விடுதலை அவனுக்கு வாஜிபாக ஆக்கப்பட்டு விடும். இன்னொன்று வபராஅத்தும் மினன் நிஃபாக், உலகத்துல நிஃபாக் முனாஃபிக் நயவஞ்சகத்தனம் என்பதை விட்டு அவன் பாதுகாக்கப்படுவான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, இங்கு நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நாம் தொழுகையை நிறைவேற்றுவதல்ல, ஜமாத்தோடு தொழுகணும். அந்த ஜமாத்தோடு தொழுவதும் தொடர்ந்து 40 நாட்களாக தக்பீர் தஹ்ரீமாவோடு இமாம் அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் கட்டிய உடனே நாமும் அவர் பின்பாக தொடர்ந்து 40 நாட்கள் தக்பீர் கட்டுகின்ற பொழுது அல்லாஹ் அவருக்கு என்ன செய்கிறார், நரக விடுதலையை எழுதுகிறார் என்கின்ற வார்த்தையை பெருமானார் சொல்லி காட்டுகின்றார்கள். இது திருமீதியில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸாக இருக்கிறது. அதோடு மட்டுமல்ல, பெருமானார் ஸல்லல்லாஹு சொல்லி காட்டினார்கள், யார் ஜமாத்தால் தொழுகையை 40 நாட்கள் தொடர்ந்து தொழுகிறாரோ நாளைக்கு மறுமையில இந்த தொழுகைகள் இவருக்காக அல்லாஹ்விடத்தில் சிபாரிசு செய்து அவனை சொர்க்கத்திற்கு அழைத்து செல்லும் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதோடு மட்டுமல்ல, 5 நேர தொழுகைகள்ல சுபுஹ் தொழுகை, அசர் தொழுகை, ஏன்னா இது கொஞ்சம் நமக்கு ஓய்வுக்கான நேரம். சுபுஹ் தொழுகை என்பது கொஞ்சம் அசர்ந்து தூங்கிட்டோம்னா முடிஞ்சு போச்சு. அதே மாதிரி அசருக்கான அந்த தொழுகை அப்படித்தான். பெரும்பாலும் நம்முடைய ஊர்களில் பார்க்கலாம், நம்ம பள்ளிகள்ல சுபுஹ்ல சஃப் கம்மியா இருக்கும், அதே மாதிரி அசர்ல சஃப் கம்மியா இருக்கும். நம்ம மக்ரிப்ல பார்த்தா ஃபுல்லா பள்ளி இருக்கும், இஷால அப்படியே கம்மியா இருக்கும் டோட்டலா. பெருமானார் ஸல்லல்லாஹு சொல்லி காட்டினாங்க, லை யலிஜன் நார அஹதுன், எந்த ஒருவனும் நரகத்திற்குள் நுழைய மாட்டான், ஸல்லா கப்ல துலூஇ ஷம்ஸி வகப்ல குரூபிஹா, சூரியன் உதயமாகுவதற்கு முன்னால் தொழுகின்ற சுபஹை தொழுது விட்டால், அதே மாதிரி சூரியன் மறைவதற்கு முன்னால் இருக்கக்கூடிய அசர் தொழுகை சரியாக தொழுது விட்டால் அவன் நரகத்திற்கு
நரகத்திற்குள் நுழைய மாட்டான் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒருபுறம் 5 நேர தொழுகையும் தொழுதாக வேண்டும், இன்னொரு புறம் இந்த 2 தொழுகைகள்ல அதிக கவனங்களை செலுத்தியாக வேண்டும் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதே மாதிரி ஹதீஸ்கள்ல வருகின்ற சில துஆக்களை ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு அடியானுக்கு நரக விடுதலையை தருகிறார். ஆரம்பத்தில் நான் சொன்னது போல அல்லாஹும்ம அஜிர்னா மினன்னார் என்கிற துஆவை போல இன்னொரு துஆவை பெருமானார் ஸல்லல்லாஹு கற்றுத் தருகின்றார்கள். அபூ தாவூதில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸாக இருக்கிறது. மன் கால ஹீன யுஸ்பிஹு, யார் சுபஹ் தொழுகைக்கு பின்னால் அல்லாஹும்ம இன்னி அஸ்பஹது உஷ்ஹிதுக வ அஷ்ஹது ஹம்லத அர்ஷிக வ மலாயிகதிக வ ஜமீஅ ஹல்கிக இன்னக அன்தல் அல்லாஹு லா இலாஹ இல்லா அன்த வ அன்ன முஹம்மதன் அப்துக வ ரசூலுக என்று இந்த துஆவை ஒவ்வொரு நாளும் யார் 3 தடவை ஓதுகின்றார்களோ ஃபஇன் காலஹா அர்பஅன் அஅதகஹு அல்லாஹு மினன் நார், ஒவ்வொரு நாள் காலையிலும் சுபஹ்க்கு பின்பாக, ஒவ்வொரு நாள் மாலை மக்ரிபிற்கு பின்பாக இந்த துஆவை தினம் தினம் 3 தடவை ஓதுவதன் மூலமாக இவர் நாளை மறுமையில நரகிலிருந்து விடுதலையை அல்லாஹ்வின் புறத்திலிருந்து பெறுகிறார் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதே மாதிரி ஸலாத்து 4 ரகாஅத்தின் قبل الظهر و4 بعدها, லுஹருக்கு முன்பாக தொழுகின்ற முன் சுன்னத்து 4 ரக்காத்துகள், லுஹருக்கு பின்பாக தொழுகின்ற சுன்னத்து 2 ரக்காத்துகள், கூடுதலாக இன்னொரு ரக்காத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு சொல்லி காட்டுகின்றார்கள். நம்ம திருமதியில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸாக பார்க்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு சொல்லி காட்டுகின்றார்கள். மன் ஹாஃபல அலா 4 ரக்காத்தின் قبل الظهر, லுஹருக்கு முன்பாக முன் சுன்னத்து 4 ரக்காத்து, و4 بعدها, லுஹருக்கு பின்பாக 2 ரக்காத்தாக 4 ரக்காத்தை யார் நியமமாக தொழுது வருகிறார்களோ ஹர்ரமஹுல்லாஹு அலன் நாரி, அல்லாஹ் அவருக்கு நரகத்தை ஹராமாக்குகிறான் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அடுத்ததாக நாம் பார்க்கிறோம் பெருமானார் ஸல்லல்லாஹு சொல்லி காட்டுகின்றார்கள். அல் புகாஉ மின் ஹஷியத்தில்லாஹ் வல் ஜிஹாது ஃபீ சபீலிஹி, அல்லாஹ்வுடைய அச்சத்தால் அழுவதும் அந்த அழுகை ஒருவனை நரகத்தில் நுழைய விடாமல் தடுக்கும் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஐனானி, 2 கண்கள், லா தமஸ்ஸுஹுமா அன்னார, அந்த 2 கண்களை உடையவர்களை நரக நெருப்பு ஒருபோதும் தீண்டாது. ஒன்னு யார் தெரியுமா? ஐனும் பகத் மின் ஹஷியத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய அச்சத்தால் ஒருவன் துஆவில் அழுதானே, அல்லாஹ்வுடைய அச்சத்தால் ஒரு சஜ்தாவில் அழுதானே, அந்த அழுகை உடைய கண்களை அந்த நபரை நரக நெருப்பு தீண்டாதார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இன்னொரு கண் என்ற கண் என்றால் ஐனுன் பாத்தத் தஹருசு ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில தன்னுடைய முஸ்லிம் சமூகத்தை பாதுகாப்பதற்காக வேண்டி யார் இரவு விழித்திருக்கின்றானோ அவனுடைய அந்த உடலை நரக நெருப்பு தீண்டாதார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இன்னொரு ஹதீஸ்ல பார்க்கிறோம், ஒருவன் அழுது தன் கண் இமை முடியை நினைத்து விட்டால் அந்த இமை முடி என்பது அல்லாஹ்விடத்தில் நாளைக்கு இவனுக்காக சிபாரிசு செய்யும். ரப்பே, இவன் உன் அச்சத்தால் அழுதான், என் இமை முடியை நினைத்து விட்டான், நீ இவனை நரகத்திற்கு நுழைக்க கூடாது என்று இந்த இமை முடி அல்லாஹ்விடத்தில் என்ன செய்யும்? ஷிஃபாஅத் செய்யும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த சிபாரிசை ஏற்று அந்த அடியானை சொர்க்கத்திற்குள் அனுப்புவான் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதே மாதிரி அதாஉ அர்கானில் இஸ்லாமி, இஸ்லாத்துல பெருமானார் காட்டி தந்திருக்கிற சில இபாதத்துகளை, சில வாழ்வியல் நடைமுறைகளை மிகச்சரியாக பின்பற்றுவதன் மூலமாகவும் அல்லாஹ் நரகிலிருந்து பாதுகாப்பை தருகிறார். ஒரு மனிதர் வருகிறார், பெருமானாரிடத்தில் கேட்கிறார், அக்பிர்னி பிமா யுக்ரிபுனி மினல் ஜன்னா வமா யுபாஇதுனி மினன் நாரி, நரகத்தின் பக்கம் நெருக்கமாக்கக்கூடிய, சொர்க்கத்தை விட்டு தூரமாக்கக்கூடிய ஒரு இபாதத்தை எனக்கு சொல்லுங்கன்னு கேட்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு என்ன சொன்னாங்க? லா துஷ்ரிகு பில்லாஹ், நீ ஷிர்க் வைக்காத. வ துகீமுஸ் ஸலாத்த, கரெக்ட்டா 5 நேரம் தொழுதுட்டு வா. வ துதி ஸகாத்த, ஸகாத் கடமையான ஸகாத்தை கொடுத்துரு. வ தஸிலுர் ரஹ்ம, நீ உன்னுடைய உறவுகளை, சொந்த பந்தங்களை நீ அரவணைத்து வா சொல்லிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு சொல்லி காட்டினார்கள். சும்ம கால லில் அராபி தஇன் நாகத, பெருமானாருடைய அந்த ஒட்டகத்தை பிடிச்சு அந்த கேள்வியை கேட்பாரு. பெருமானார் சொன்னாங்க, இப்போ ஒட்டகத்தை வெற்றியான பதில் சொல்லிட்டல்ல, சொல்ல பெருமானார் சொல்லுவார்கள், இதையெல்லாம் யார் செய்கிறார்களோ இதன் மூலமாக அவர் நரக விடுதலை நாளைக்கு மறுமையிலே பெறுகிறார் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அடுத்ததாக நாம் பார்க்கிறோம், அஸ்ஸுப்பு மின் இர்தில் முஸ்லிம், நம்ம மாதிரியான ஒரு சகோதர முஸ்லிமுடைய மானத்தை பாதுகாப்பது, அவன் இல்லாத நேரங்களிலும் சரி, அவன் இருக்கிற நேரங்களிலும் சரி, அவனுக்கான கடமைகளை மிகச்சரியாக பாதுகாத்து கொடுப்பது என்பது நரக விடுதலையை பெற்று
என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இப்படி சொன்னாங்க, மன் தப்ப அன் இர்தி அஹீஹி பில் மகீபி, ஒரு சகோதரனுடைய மானத்தை, அவனுடைய தன்மானத்தை அவனை யார் பாதுகாக்கிறானோ, கான ஹக்கன் அலல்லாஹி ஐ யுஅதிகஹு மினன் நார், அவனை நரகத்திலிருந்து விடுதலை செய்வது என்பது அல்லாஹ் மீது கடமையாக ஆகிவிட்டது என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அடுத்ததாக ஹுஸ்னுல் குல்கி, நல்ல அழகிய குணத்தோடு இந்த உலகத்தில் வாழ்வது என்பதும் நரகிலிருந்து விடுதலையை பெற்றுத் தரும் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கவுலுல் அத்லி, நீதமாக நீங்கள் பேசுவது, அநியாயமாக இல்லாமல், பொய்யாக இல்லாமல், புறமாக இல்லாமல், பொறாமையாக இல்லாமல் நீதமாக நீங்கள் பேசுவது என்பதும் உங்களை நரகத்திலிருந்து பாதுகாப்பு பெற்றுத் தரும் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வயஅதாஇல் ஃபضل, உங்களிடத்திலே மிஞ்சிய உணவுகளாக இருக்கலாம், ஆடைகளாக இருக்கலாம், அவற்றை ஏழைகளுக்கு நீங்கள் வழங்குவதன் மூலமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு நரகிலிருந்து விடுதலையை தருகிறான். அடுத்து பெருமானார் சொன்னாங்க, அஸ்ஸப்ரு இன்த மௌத்தில் வலதி, ஒருவனுக்கு குழந்தை பிறந்து அந்த குழந்தை இறந்து விட்டதற்கு பின்பாக அல்லாஹ் கொடுத்தான், அல்லாஹ் எடுத்துக்கொண்டான் என்று யார் பொறுமையோடு இருக்கிறானோ, அந்த பொறுமையோடு இருக்கக்கூடிய பெற்றோருக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறந்த குழந்தையை நாளைக்கு கேடயமாக கொண்டு வந்து அந்த குழந்தைகள் தன் பெற்றோரை நரகிலிருந்து தடுக்கக்கூடிய தடுப்புகளாக நிற்பார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். லா யமூது லி அஹதின் ஸலாஸத்தும் மினல் வலதி, ஒருத்தருக்கு 3 குழந்தைகள் இறந்து அல்லது 2 குழந்தைகள் இறந்திருந்தால் யஹ்தஸிபுஹும் இல்லா குன்ன லஹு ஜன்னத்தும் மினன் நார், நாளைக்கு மறுமையில அந்த குழந்தைகள் இவனை நரகிலிருந்து தடுத்து நிற்பார்கள். அல்லாஹ் அந்த குழந்தைக்கு கேட்பாங்க, ரப்பே, உலகத்தில் என் தாயோடு தந்தையோடு நான் வாழவில்லை, நான் இப்பொழுது சொர்க்கத்தில் இருக்கிறேன், என் பெற்றோரை என்னோடு அனுப்பு, அல்லது பெற்றோரோடு என்னை நீ அனுப்பு என்று வருகின்ற பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த குழந்தையோடு தான் பெற்றோர் என்ன செய்வான், சொர்க்கத்திற்குள் அனுப்புவான். யாருக்கெல்லாம் குழந்தை பிறந்து இறந்து இருக்கிறதோ அந்த குழந்தைகள் குறித்து அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், வில்தானுன், சில குழந்தைகள் நரகத்தில் இது சொர்க்கத்தில் என்ன செய்வார்கள், பட்டாடைகள், பச்சை ஆடைகள் அணிந்து வலம் வருவார்கள், அழகழகாக அங்கே சுற்றி திரிவார்களே, அந்த அத்துணை குழந்தைகளும் யாருக்காவது குழந்தைகள் இந்த உலகத்தில் பிறந்து இறந்திருந்தால் அந்த குழந்தை சொர்க்கத்தில் இருப்பார்கள். அவர்கள் தங்கள் பெற்றோரை என்ன செய்வாங்க, சொர்க்கத்திற்கு அழைத்து செல்வார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே மாதிரி நமக்கெல்லாம் தெரிந்த பிரபலமான ஹதீஸ், பெண் குழந்தையை பெற்றெடுத்து அந்த பெண் குழந்தைக்கு அழகான மார்க்கத்தை, தர்பியத்தை கொடுத்து, நல்ல இல்மை கொடுத்து, ஒரு சாலிஹான கணவனை திருமணம் கொடுத்து முடிப்பதன் மூலமாக இந்த பெண் குழந்தைகளும் தன் தாய் தந்தை நரகிலிருந்து பாதுகாக்கக்கூடிய தடுப்புகளாக நாளைக்கு மறுமையில் நிற்பாங்க என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதே மாதிரி ذிக்ருடைய மஜ்லிஸ், குர்ஆனுடைய மஜ்லிஸ், இந்த மஜ்லிஸுக்கு ரஹ்மத்துடைய மலக்குமார்கள் வருகின்றார்கள். அல்லாஹ் கேட்கிறான், இந்த மக்கள் சொர்க்கத்தை பார்த்திருக்கிறார்களா? பார்க்கல, ஆனால் ஆதரவைக்கிறார்கள். நரகத்தை பார்த்திருக்கிறார்களா? இல்ல, பார்த்ததில்லை, பாதுகாவல் தேடுகிறார்கள். அல்லாஹ் சொல்கிறான், இவர்கள் ஆதரவைக்கின்ற சொர்க்கத்தை தருகிறேன், இவர்கள் பாதுகாவல் தேடுகின்ற நரகத்தை விட்டு அவர்களை நான் பாதுகாக்கிறேன் என்று யாரெல்லாம் ذிக்ருடைய மஜ்லிஸ்கள்ல, யாரெல்லாம் குர்ஆனுடைய மஜ்லிஸ்கள்ல கலந்து கொள்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் தருவதாக பெருமானார் சொல்லி காட்டுகின்றார்கள். ஆக கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, நேரத்தினுடைய அருமை கருதி மிக சுருக்கமாக ஒவ்வொன்றாக நான் தொட்டு வைத்திருக்கிறேன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, ஒருபுறம் நரகிலிருந்து துஆவின் மூலமாக பாதுகாவல் தேட வேண்டும், இன்னொரு புறம் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில இந்த விஷயங்களில் எல்லாம் நாம் கவனம் செலுத்துவதன் மூலமாகவும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை நரகிலிருந்து பாதுகாக்கிறான். எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மையும் நம்முடைய காலம் சென்ற நம்முடைய முன்னோர்கள் அத்துணை நபர்களையும் இனி அடுத்து செல்ல இருக்கக்கூடிய அத்துணை குடும்பத்தார்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நரகிலிருந்து முழுமையாக பாதுகாத்தல் புரிவானாக. اللهم اعتقنا من النار وادخلنا الجنة الفردوس يا رب العالمين. واخر دعوانا الحمد لله.